இப்போ சங்கீதா என்ற பெண்ணுக்கு நேர்ந்த கொடுமையை வந்து ஒரு தமிழ்நாட்டுக்கு பெண்ணுக்கு நேர்ந்த கொடுமையாக அவங்களால சிந்திக்க முடியாதா? அப்போ உனக்கு வந்தால் ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி அப்படின்றது என்ன நியாயம்? நீ என்ன நினைக்கிறையோ, எப்படி வாழணும்னு நினைக்கிறையோ அப்படி வந்து வாழ்கிற. அதற்காக உனது குடும்பத்தை தண்டிப்பதற்கு கூட நீ தயாராக இருக்கிற. தன்னை கடவுள் மாதிரி நினச்சிக்கிறாரு. அப்படி நெரிசல் விழுந்து அவன் 41 பேர் இறந்தது கூட அவருடைய இதயத்தில் வந்து ஒரு சின்ன சலசலப்பையோ ஒரு சஞ்சலத்தையோ ஏற்படுத்தலை. அந்த அளவு ஒரு இரும்பு மனம் கொண்ட ஒரு அரக்கர் போலத்தான் விஜய் வந்து இருக்கிறாரே தவிர, இப்போ இது வந்தது பிறகு இன்னும் விஜய் வாயை திறக்கல பாருங்க. நீங்கள் சொல்லணும்ல, நீங்கள் ஒரு அறிக்கை விடணும்ல. அப்படி அறிக்கை விடாமல் அமைதியாக இருப்பதன் மூலம் என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால், நீங்கள் குற்றத்தை ஒப்புக்கொண்டு விட்டீர்கள். திமுகவில் அப்படி இருக்குது, இப்படி நடந்திருக்கு, பல தலைவர்கள் செய்யாத ஏதாவது செஞ்சுட்டாங்க, இதெல்லாம் கேட்குறது. நம்முடைய கேள்வி, அந்த தலைவர்களை எதிர்த்து யாராவது பெண் வந்து கோர்ட்டுக்கு போயிருக்காங்களா? சர்மிளா டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்க போவர் அரசியல் விமர்சகர் திரு நாதன் அவர்கள். வணக்கம். வணக்கம். தொடர் இப்போது நடிகர் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் குறித்து பல செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. குறிப்பாக அவருடைய மனைவி செங்கல்பட்டு மாவட்ட நீதிமன்றத்தில் விவாகரத்து கோரி மனு தாக்கல் செய்திருக்காங்க. அது அந்த அந்த பெட்டிஷனுடைய நகல் வெளியில வந்திருக்கு. அதில் பல குற்றச்சாட்டுகள் விஜயின் மீது அடுக்கடுக்காக சொல்றாங்க. ஆனால் ஒரு தனிப்பட்ட நபரினுடைய வாழ்க்கையை குறித்து, 2 நபர்களுக்கும் உண்டான வாழ்க்கையை குறித்து வெளியில பேசக்கூடாது அப்படின்ற விஷயங்கள் இருந்தாலுமே கூட, அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கிறார். அவர் பேசக்கூடிய அரசியல் என்பது பெண்களுக்கான முக்கியத்துவம், பெண்களுக்கான பாதுகாப்பு, பெண்களுக்கு வந்து சுதந்திரம் இருக்கணும், எக்கனாமிக்கல் இண்டிபெண்டன்ட் இருக்கணும், ஜெண்டர் பயாஸ் இருக்கக்கூடாது, ஈக்விட்டி இருக்கணும்னு கடந்த வேலூர் கூட்டத்தில கூட பேசியிருந்தார். ஆனால் அவருடைய மனைவி அவர்கள், சங்கீதா அவர்கள் நேர்மாறாக அவருடைய குற்றச்சாட்டுல பல விஷயங்கள முன்வைக்கிறாங்க. குறிப்பாக என்னுடைய எக்கனாமிக்கல் இண்டிபெண்டன்ட் என்னை பொருளாதார ரீதியாக தடை செய்கிறாரு. எனக்கான சுதந்திரம் இல்ல. நான் மென்டலாவும், பிசிக்கலாவும் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருக்கேன். என்னுடைய குழந்தைகள் அவர் இன்னொரு நடிகையோடு தொடர்புல இருக்கிறதால, அது எங்களுக்கு பெரிய அவமானமாக இருக்கு. அப்படின்னு மனதளவுல நாங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம்னு சொல்றாங்க. ஆனா இதெல்லாம் கடந்து விஜயினுடைய ஆதரவாளர்கள் அல்லது திமுக மேல கடும் எதிர்ப்புல இருக்கக்கூடிய ஆட்கள், விஜய் இந்த தருணத்திலும், அதாவது இது எல்லாம் அவர்கள் மனைவி வைத்த குற்றச்சாட்டெல்லாம் கடந்து நாங்க வந்து ஸ்டாண்ட் வித் விஜய்ன்னு சொல்றதா இருக்கட்டும். இல்ல இது திமுகவினுடைய சதி. சங்கீதா திமுக பின்னாடி இருக்காங்க. திமுக பின்னாடியே சப்போர்ட் பண்ணுது. அ பார்த்தீங்களா கடைசி ஆயுதத்தை வந்து திமுக பயன்படுத்தி இருக்கிறது அப்படின்னு சங்கீதாவினுடைய கேரக்டர அசசினேஷன் பண்ணி விமர்சனங்கள முன்வைக்கிறாங்க. நம்ம எப்படி இத பார்க்கிறது? உங்களுடைய பார்வை என்ன இதுல? பராசக்தி படம் வந்தபோது சிவகார்த்திகேயன் அந்த குடும்பத்தை சேர்ந்த பெண்களை எல்லாம் என்ன மாதிரி அபியூஸ் பண்ணாங்க ஆன்லைனில் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும். பராசக்தி வந்து ஜனநாயகனுக்கு போட்டியாக வந்த படம், திமுக ஆதரவு படம் அப்படின்ற மாதிரி பிரச்சாரம் பண்ணி அந்த மாதிரி பண்ணாங்க. இங்கே இணையத்தில் இருக்கக்கூடிய தாவேகாவினுடைய ரசிகர்கள், விஜய் ரசிகர்கள் அத்தனை பேரும் அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த கூட்டம், தங்களை எதிர்ப்பவர்களை எந்த எல்லை வரைக்கும் வேணாலும் போய் வந்து ஆபாசமாக திட்டுவது, ஆபாசமாக புகைப்படங்களை சித்தரிப்பது, இதை ஒரு வழக்கமாக ஸ்ட்ராட்டஜியாக வச்சிருக்கிறாங்க. அடுத்தது, இந்த மாதிரி அவங்களுடைய மனநிலைக்கு வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், விஜயினுடைய ஆளுமையே அப்படிப்பட்டது தான். விஜயை நோக்கி நீங்கள் எந்த குறையோ, கேள்வியோ, விமர்சனமோ நீங்கள் வைக்கக்கூடாது. அப்படி வைத்தால் வந்து அவர் அதற்கு பதில் சொல்ல மாட்டார். எதிர்கேள்வி தான் கேட்பார். எடுத்துக்காட்டாக, புதிய தலைமுறையில் வந்து திலகவதி வந்து அருண்ராஜ் நேர்காணல் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அதில் வந்து கரூரில் 41 பேர் இறந்து போயிருக்காங்க. இவ்வளவு சம்பவம் நடந்திருக்கு. உங்கள் வாதப்படியே போலீஸ் எல்லாம் தப்பு, நிர்வாகம் தவறடிச்சிருக்காங்க, இதெல்லாம் இருக்குது. ஆனால் நீங்கள் ஒரு தார்மீக பொறுப்பேற்று கொண்டு விஜய் வந்து அதற்கு மன்னிப்பை கேட்டிருக்கிறாரா? ஏன் கேட்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவர்கிட்ட ஒன்றும் பதில் இல்லை. தலைவர் ரொம்ப கஷ்டப்பட்டார். அப்போ 41 மனித உயிர்கள் பற்றியே கவலைப்படாத கூட்டம் தான் இது. அந்த நெரிசலை ஏற்படுத்தியது நீ, லேட்டாக வந்தது நீ. அவர்களுக்கு உரிய குடிநீர் வசதியோ கழிப்பறை வசதியோ இல்லாமல் ஒரு 10,000 பேர் கூட வேண்டிய இடத்துல 25,000 பேரை கூட வைத்தது நீ. காக்க வச்சிருந்தா தான் கூட்டம் சேரும் அப்படின்னு சொல்லி 41 பேர் வந்து சாவதற்கு காரணமாக இருந்த விஜயோ, விஜய் கட்சியோ
இன்று வரை அதை பற்றி கேட்டிருக்காங்களான்னா கேட்கல. அடுத்தது வந்து ஜான் ஆரோக்கியசாமி அந்த லீக் ஆன ஆடியோ படி பார்த்தீங்கன்னா, அவர் வெளிப்படையா சொல்றாரு. விஜய் வந்து ஒரு கல்ட்டு அப்படின்னா அது வந்து ஒரு ஒரு மத நிறுவனம் மாரி. அதில விஜய் வந்து கடவுள். கடவுள் வந்து எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர். முன்ன வந்து ஜெயலலிதா வந்து குன்கா தீர்ப்புல வந்து தண்டிக்கப்பட்ட உடனே, சினிமா திரையுலகினர் வந்து சேப்பாக்கத்தில ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. அப்போ அவங்க வைத்த பேனர் என்ன அப்படின்னு சொன்னா, கடவுளை மனிதன் தண்டிப்பதா? இதுதான் அவங்க வைத்த முழக்கம். அதே போல இங்கே விஜயை இவர்கள் கடவுளாக பார்க்கிறார்கள். இவர் எதற்கும் அப்பாற்பட்டவர் அப்படின்னு பார்க்குறாங்க. அப்ப இவர்ட்ட நீங்க எந்த கேள்விய கேட்டாலும், திருப்பி வந்து தாக்குவது அப்படின்றத வழக்கமா வச்சிருக்காங்க. அடுத்தது இவங்க வைக்கக்கூடிய பொதுவானவங்க வைக்கக்கூடிய முன்வாதம், வைக்கக்கூடிய வாதம் என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப மதன் கௌரி போன்றவர்கள்லாம் பேசுறதெல்லாம் இருக்கட்டும். இது வந்து ஒரு பெர்சனல் அஃபேர். ஒரு தனிநபருடைய பிரச்சனை. இதை வந்து பொதுவெளியில பேசுவது என்பது வந்து தவறு. அது அவங்க 2 பேரும் பேசி தீர்த்து கொள்ள வேண்டிய பிரச்சனை அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆனா, ஒரு கட்சியினுடைய தலைவருக்கு வந்து பெர்சனல் வாழ்க்கை தனி, பப்ளிக் லைஃப் தனி அப்படின்னு பிரிச்சிருக்க முடியாது. அவர் வாழ்க்கையே ஒரு திறந்த கண்ணாடியாகத்தான் இருக்க வேண்டும். அவருடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளும் இங்கே சமூகத்தால் வந்து பார்க்கப்படும். அது யாராக இருந்தாலும் சரி. நீங்க அது பிஜேபியாக இருந்தாலும் சரி, காங்கிரஸாக இருந்தாலும் சரி, அது வந்து உற்று நோக்கப்படும். இப்போ வந்து கர்நாடக சட்டசபையில வந்து பிஜேபி எம்எல்ஏக்கள் வந்து செல்ஃபோன்ல வந்து பிட்டு படம் பார்க்குறாங்க. அத வந்து நிருபர்கள் கரெக்ட்டா அந்த ஆங்கிள்ல வந்து ஜூம் இன் போய் வந்து அத காட்டுறாங்க. இத இப்படி சொல்லலாமா? அந்த எம்எல்ஏக்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை. அவங்க பார்த்துட்டு போறாங்க. அப்படி சொல்ல முடியுமா? யுபியிலயோ, காஷ்மீர்லயோ அந்த வன்முனர்த்து செய்து கொலை செய்யப்பட்ட அந்த சிறுமிகளுக்கு குற்றவாளிகளை காப்பதற்காக பிஜேபிக்காரங்க வந்து ஊர்வலமே போறாங்க. இந்த முழக்கங்களை முன்வைக்கிறாங்க. இப்படி நாடு முழுக்க வந்து பெண்கள் மீதான ஒரு பாலியல் வன்முறை என்பது வந்து நடக்குது. அபியூஸ் வந்து நடக்குது. மீ டூ இயக்கம் கேள்விப்பட்டிருக்கிறோம். மீ டூ இயக்கம் அமெரிக்காவில் ஆரம்பிச்சு இந்தியாவில வந்து அதில சினிமா நடிகர்கள், அரசியல்வாதிகள், அதிகார வர்க்கம், கர்நாடக சங்கீத வித்வான்கள், பத்திரிகையாளர்கள் இப்படி பலரும் சம்மந்தப்பட்டிருக்காங்க. அப்ப பெண்கள் வந்து தங்களுக்கு இழைக்கப்பட்ட அந்த கொடுமையை அப்ப பேச முடியல. இப்பவும் அது தண்டனையெல்லாம் வாங்கி தரப்போறதில்ல. ஆனா பொது வாழ்க்கையில அத வந்து முன்வைக்கிறாங்க. இல்லையா? அப்படி இருக்கும்போது, விஜய் ஒவ்வொரு கூட்டத்திலயும் வந்து தோழிகளே, தங்கைகளே, அம்மாக்களே, மகள்களே இப்படின்னு தான் அழைத்து பேசுறாரு. அப்படி பேசுறவரு, தன் மனைவியை எப்படி நடத்தியிருக்கிறார் அப்படின்றது தான் இந்த மனுவின் மூலமாக நமக்கு தெரிய வந்திருக்குது. அப்ப 99ல கல்யாணம் நடந்திருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் வாழ்ந்திருக்கிறாங்க. 2 பசங்க, ஆண் 1, பெண் 1. இப்படி இருக்கும்போதே அவங்க வந்து அந்த நீலாங்கரை பங்களால அவர் ஒரு ஃப்ளோர், இவர் ஒரு ஃப்ளோர்ன்னு சொல்லி கடந்த 5 ஆண்டுகளா வாழ்ந்திருக்காங்க. குழந்தைகள் இவங்க கூட தான் இருக்கிறாங்க. பையன் வந்து இப்ப ஏதோ ஒரு சினிமா டைரக்ட் பண்ண போறான். பொண்ணு வந்து வெளிநாட்ல படிச்சுக்கிட்டு இருக்குது. அப்ப தனக்கு வந்து பொருளாதார சுதந்திரம் இல்ல. வீட்ட விட்டு வெளிய போக்கூடாது. இப்படி பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு. அப்புறம் அவர் நடிகையோட வெளிநாடுகள் போறதோ, மற்ற காட்சிகளோ வந்து அது வெளிப்படையா தெரிவிக்கிறாரு. இடையில இத வந்து பேசி பார்த்தோம். விட்டுறேன்னு சொன்னாரு. ஆனா வந்து விடல. தொடர்ந்து இத வந்து செஞ்சுட்ருக்காரு. இத எதிர்த்து கேட்டா வந்து அவர் எங்கள வந்து இந்த மாரி ஒரு சிறைக்குள்ள வச்சு அடைக்கிறாரு. இப்படின்னு தன்னுடைய உள்ள குமுறல்களை எல்லாம் அதில வந்து கொட்டியிருக்கிறாங்க. எனக்கு வந்து அழுத்தம் வந்தால், விஜய் தரப்புலேருந்து எனக்கு அழுத்தம் வந்தால், தேவை என்றால் அந்த நடிகையினுடைய பெயர கூட சொல்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுவா சினிமா நடிகர்களுடைய விவாகரத்து வந்து ஒரு கிசுகிசு ஆர்வத்தில பொதுவெளியில பேசப்படுறது வழக்கம். அது ஜிவி பிரகாஷா இருந்தாலும் சரி, மோகன் ரவியா இருந்தாலும் சரி, அவங்க அவங்க இதெல்லாம் வந்து பல வாரங்கள் வந்து ஊடகங்கள் வந்து உருட்டுச்சு. ஆனா அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நீங்க பொது வாழ்க்கை வரும்போது ஒரு கண்ணியத்தோட நீங்க வந்து இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும் தான் நீங்க மக்கள் முன்னாடி பேசுவதற்கு உங்களுக்கு வந்து தகுதி இருக்கு. இல்ல அது நீங்க சொன்னது போல இது தனிப்பட்ட வாழ்க்கை, நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு இருந்தாலுமே கூட, இதை சமாளிப்பதற்கு, இல்ல இத வந்து இதுக்கு ஏதாவது ஒரு பதிலடி குடுக்கணுமே அப்படின்றதுக்காக, விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து கிளம்பி போய் சங்கீதாவினுடைய கேரக்டர், சங்கீதா இப்படிப்பட்டவங்க அப்படின்னு இவங்க ஒண்ணு சொல்ல ஆரம்பிக்கிறாங்கல்ல. கேடர் அசோசியேஷன் பண்றது, இது வந்து திமுக சொல்லி தான் சங்கீதா வெளில வராங்க. அப்போ சங்கீதா வந்து திமுக ஆப்பரேட் பண்ணது அந்த அளவுக்கு பலவீனமான ஒரு குடும்பமாகத்தான் விஜயினுடைய குடும்பம் இருக்கிறதான்ற பல கேள்விகள் அதுல வந்துருது.
ஏன் இவ்ளோ விர்ச்சுவல் வாரிசு வந்து இவ்ளோ ஒரு மூட நம்பிக்கையோடு விஜய் ஆதரிக்கிறது இருக்குல்ல. என்ன செய்தாலும் பரவால்ல. நாங்க வந்து விஜய் பக்கம் தான். செத்தாலும் பரவால்ல நாங்க விஜய் பக்கம் தான்னு இருக்கிறதுல. அது அந்த மென்டாலிட்டி நம்ம எப்படி எடுத்துக்கிறது? அதுதான் வந்து கல்ட்டு மனப்பான்மை. நீங்க கல்ட்டு அப்படின்றது ஒரு சாமியார் வந்து மூடநம்பிக்கையா கருத்துக்கள பரப்புறாரு அப்படின்னு சொன்னா, அவர் என்ன சொன்னாலும் அந்த பக்தர்கள் கேட்பாங்க. உதாரணத்துக்கு வந்து ஜெயேந்திர சரஸ்வதி இறந்து போன சங்கராச்சாரி வந்து, அந்த சங்கர்ராமன் கொலை வழக்குல வந்து கைது செய்யப்படுறாரு. ஜெயலலிதா ஆட்சி காலத்துல. கைது செய்யப்பட்ட போது, பார்ப்பனர்கள் என்ன நிலைப்பாடு எடுத்தாங்க? இந்த ஆளு தப்பு பண்ணியிருக்காரு. உள்ள போறது சரிதான். கேஸ் நடத்துங்க. தண்டனை வாங்கி குடுங்க. அப்படி வந்தாங்களா? வரல. கண்மூடித்தனமாக எங்க லோககுரு வந்து அந்த தப்பெல்லாம் செய்யல. வேணும்னே ஜெயலலிதா வந்து ஒரு போட்டி பிரச்சனை காரணமா கைது பண்ணியிருக்காங்க. இப்படி தான் வக்காலத்து வாங்குனாங்க. அப்ப சங்கராச்சாரியார கைது பண்ணதுனால தான் சுனாமியே வந்து தமிழ்நாட்ட தாக்குச்சு. இப்படிலாம் பிரச்சாரம் பண்ணாங்க. துரைமுருகனே ஒரு இதுல மேடையில சொல்லியிருக்காரு. ம். அதாவது சங்கராச்சாரியார் அவர் என்ன பண்ணாரு, நரகாசுரன வந்து வதம் பண்றது இல்லையா? ம். அது மாரி சங்கராச்சாரியார், எங்க சுவாமிகள் இத அப்ப பண்ணியிருக்காரு. எவ்வளோ ஒரு கொலைய வந்து எவ்வளோ வக்கரமா அவங்க பார்க்குறாங்க பாருங்க. அப்ப பொதுவா பார்ப்பனர்கள்லாம் படித்தவர்கள், அதிகாரிகள், வக்கீல்கள், நீதிபதிகள் இப்படிலாம் இருந்தாலும் கூட, தங்கள் சாதியைச் சேர்ந்த ஒரு சாமியார் வந்து தப்பே பண்ணிட்டாரு. அவர் கொலை மட்டும் இல்லாம, அனுராதா ரமணன் போன்றவர்கள் பாலியல் குற்றச்சாட்டும் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இப்படிப்பட்ட குற்றவாளிய வக்காலத்து வாங்குன கூட்டம் தான் அந்த கூட்டம். அவங்களே அப்படி இருக்கும்போது, ஒரு சினிமாவில் விஜயை பார்த்து, விஜயோட பஞ்ச் டயலாக்கு, சண்டை இந்த மாரி காட்சிகளை பார்த்து வளர்ந்த அந்த கூட்டம், கண்மூடித்தனமாக தான் இருக்கும். விஜய் என்ன சொன்னாலும் வந்து கேட்கும். விஜய பற்றி எந்த விதமான நீங்க ஒரு புத்திமதியோ, அறிவுரையோ, விமர்சனங்களையோ அவங்கள்ட்ட வந்து கொண்டு போக முடியாது. நம்மளுடைய பார்வை என்னன்னா, நீங்க இப்ப விஜய் வந்து விஜயோட டீம் வந்து ஊடகங்கள்ல வரக்கூடிய அந்த கிரைம் நியூஸ் இருக்கு இல்லையா? அத தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. எங்க என்ன நடக்குதுன்னு போட்டா, அதுக்கு ஒரு ட்வீட்டு போட்டுருவாங்க. திருச்சியில வந்து ஒரு பிறந்த குழந்தை வந்து கடத்தப்பட்டிருக்குது அப்படின்னு ஒரு செய்தி வருது. அதுக்கு வந்து ஒரு ஒரு பெரிய நீளமான ஒரு பேராகிராஃப்ல வந்து விஜய் வந்து கண்டிக்கிறார். இந்த மாரி ஒரு மருத்துவமனை, அரசு மருத்துவமனை வந்து குழந்தை கடத்தப்பட்டு விட்டது. அந்த தாய் வந்து பாவம். இது க க என்ன இது என்ன அரசாங்கம், என்ன பாதுகாப்பு இருக்கு? நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி. அது ஆக்சுவலா கடத்தலே இல்ல. வேற ஒரு பெண் வந்து அவங்க வந்து கர்ப்பம் உண்டாயிருக்கிறதா வந்து வீட்ட ஏமாத்திட்டு, இங்க வந்து அவங்கள சமாளிக்கிறதுக்காக இந்த குழந்தைய நைஸா வாங்கிட்டு போயிட்டாங்க. ஒரு 4, 5 மணி நேரத்தில போலீஸ் பிடிச்சிருச்சு. அப்ப இப்படி ஒரு தனிப்பட்ட சம்பவத்த மிகைப்படுத்துறதுக்கு காரணம் என்னன்னா, தமிழ்நாட்டுல வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. இங்க வந்து பெண்கள் நடமாட முடியாத நிலைமை இருக்கு. அரசு மருத்துவமனையிலிருந்து குழந்தைகள் போறாங்க. போக்சோ சட்டப்படி சிறுமிகள் வன்புணர்ச்சி செய்யப்படுறாங்க. இந்த ஒரு சித்திரத்தை வந்து பரப்புவதற்கு அவர் அடிக்கடி பேசிட்டு இருக்காரு. இப்படிலாம் பேசுகின்ற தூய சக்தியாகிய நீ, உன்னுடைய யோக்கியதை என்ன? உன் வீட்ல என்ன நடக்குது? அப்போ உன்னுடைய தூய சக்தியுடைய லட்சணம் வந்து என்ன? நீ கட்டுன மனைவியை ஒரு நாகரீகமாக ஜனநாயக முறைப்படி உன்னை நடத்துறதுக்கு வந்து தெரியல. கொடுமைப்படுத்தியிருக்கிற. வீட்டிலேயே வச்சு வந்து கொடுமைப்படுத்தியிருக்கிற. இப்படி கொடுமைப்படுத்திட்டு இன்னொரு நடிகையோட வந்து சேர்ந்து வாழ்ந்துட்டு, அது வளர்ந்த 2 பேரும் அடாலசென்ட் இத வந்து தாண்டிட்டாங்க அந்த 2 குழந்தைங்களும். இப்போ அவங்களுடைய உளவியல் வந்து எப்படி இருக்கும்? நம்ம அப்பா பெரிய ஸ்டாரு அதெல்லாம் இருந்தாலும் கூட, இந்த மாரி அம்மாவ விட்டுட்டு இன்னொரு பெண்ணோட வாழ்றாரே! அப்படின்னு தானே இருக்கும். அப்ப விஜய் வந்து தன் குடும்பத்தாரை எப்படி நடத்தியிருக்கிறாரு? ஒவ்வொருத்தர் வீட்லயும் விஜய் இருக்கிறதா விஜய் பஞ்ச் டயலாக் பேசுறாரு. ஆனா விஜய் வீட்ல வந்து விஜய்க்கு எதிராக தான் இருக்கிறாங்க. அப்படின்றது இந்த சம்பவத்தின் மூலம் தெரிய இந்த வந்திருக்கு. சம்பவம் சங்கீதாவினுடைய இந்த குற்றச்சாட்டு, அந்த பெட்டிஷன் காப்பி எல்லாம் வெளில வந்ததெல்லாம் வந்து, இதெல்லாம் ஒரு பெரிய தாக்கத்த ஏற்படுத்தாது. தனிப்பட்ட ரீதியிலாக எந்த மக்களும் பார்த்து, தனிப்பட்ட ரீதியா ஒழுக்கமா இருக்காரான்னு பார்த்தெல்லாம் யாரும் இங்க ஓட்டு போட மாட்டாங்க. இதெல்லாம் பாதிக்காது. திமுகவுக்கு தேவையில்லாத வேலை இது. அப்படின்லாம் அந்த எழுதுறத பார்க்க முடியும் சமூக ஊடகங்கள்ல. அத நம்ம எப்படி எடுத்துக்கிறது அத? இல்ல இப்ப கலைஞருக்கு வந்து 2 பொண்டாட்டி, இந்த மாரி இதெல்லாம் வந்து பேசுறாங்க இல்லையா? திமுகல அப்படி இருக்கு, இப்படி நடந்திருக்கு. பல தலைவர்கள் செய்யாத ஏதாவது செஞ்சுட்டாங்க இதெல்லாம் கேட்குறோம். நம்முடைய கேள்வி, அந்த தலைவர்களை எதிர்த்து யாராவது பெண் வந்து கோர்ட்டுக்கு போயிருக்காங்களா? நான் பாதிக்கப்பட்டேன். என்ன கொடுமைப்படுத்துறாங்க. எனக்கு டைவர்ஸ் வேணும். அப்படி சொல்லி நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்களா? அப்படி போகலையே! இல்லையா? இடையில வந்து ஒரு பல்லாவரம் எம்எல்ஏன்னு நெனைக்கிறேன். அவர் வந்து வீட்ல வேலை செய்த அந்த பெண்ண வந்து அது மாரி இது பண்றாங்க. அது உடனே ஆக்ஷன் எடுத்தாங்கல்ல. இல்லையா? அது வந்து அவங்க வந்து ஒரு கொடுமைப்படுத்தியிருக்கிறாங்க. வேலை செய்ற அந்த சிறுமிய வந்து கொடுமைப்படுத்தியிருக்காங்க. உடனே போலீஸ் வந்து
திமுக அரசாங்கம் வந்து ஆக்ஷன் எடுத்திருக்குது. தன்னுடைய கட்சிக்காரர் அப்படின்னு சொல்லி இரக்கம்லாம் வந்து காட்டலை. அதே போல் திமுக மட்டும் இல்லை, எந்த அரசியல் தலைவர்களை பற்றியும் அப்படி ஒரு மனைவிகளோ வேறு பெண்களோ வந்து அப்படி புகார் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து நடவடிக்கையை எடுத்திருக்கிறாங்க. அப்படி சொல்லுங்கள், திமுகவில் எந்த தலைவர் மேலே வந்து எடுத்திருக்காங்க? இப்போ விஜயோட சொந்த மனைவி 5 ஆண்டுகள் பொறுமை காத்துக்கிட்டு, இது வந்து அவருடைய இமேஜுக்கு வந்து டேமேஜ் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி காத்திருந்து, பொறுமையாக பேசி பேசி அவருடைய அந்த கட்சிக்கும் பொருளாளர், அவருடைய வருமானத்துக்கும் பொருளாளராக இருக்கக்கூடிய வெங்கட்ராமன் தான் இதெல்லாம் பஞ்சாயத்து பண்ணி வச்சுருக்காரு. அவர் மூலமாக தான் பணம்லாம் கொடுத்து உதவி பண்ணியிருக்காங்க. இடையில வந்து கொஞ்சம் பொறுமை இதெல்லாம் முடியட்டும், பேசி தீர்த்துக்கலாம், மியூச்சுவலாக பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து அவங்க இது பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இவ்வளோ 5 ஆண்டு காத்திருந்தும் மாறாத ஒரு ஆளை வந்து எப்படி பண்ணுறது? அப்போ அவருடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து இப்போ விஜய்கிட்ட ஒரு பிரச்சனை போகுது அப்படின்னு சொன்னால், அவர் என்ன நினைக்கிறாரோ, கருதுகிறாரோ அதைத்தான் நீங்கள் பேச முடியும். அதை எதிர்த்து நீங்கள் வந்து பேச முடியாது. அப்படி இருக்கும்போது ஒரு கடவுள் போல தன்னை கருதி கொண்டிருக்கிற நபர் வந்து தன்னுடைய மனைவியை வந்து எப்படி நடத்தியிருப்பார் அப்படின்றது இதிலேருந்து புரிஞ்சுக்கலாம். அதனால் அவங்களுடைய கோரிக்கை வந்து நியாயமானது. குடும்ப நீதிமன்றத்தில் அவங்க புகார் கொடுத்தது வந்து நியாயமானது. இது பொதுவெளியில் வந்து தெரியப்படுத்தணும். ஒரு தலைவர் என்பது முன்னுதாரணமாக வந்து வாழணும் அப்படின்றது வந்து உண்மை. உதாரணத்துக்கு பில் கிளின்டன் இருக்கார் இல்லையா, அமெரிக்க அதிபர். அவர் அதிபராக இருக்கும்போது வெள்ளை மாளிகையில் வேலை செஞ்ச மோனிகா லெவின்ஸ்கி அப்படின்ற ஒரு பெண், அந்த பெண்ணிட்ட தவறாக நடந்துக்க முயற்சி பண்ணுறாரு. என்ன முயற்சி பண்ணுறாருன்னா, உனக்கு வெள்ளை மாளிகையில் நிரந்தர வேலை வந்து கொடுக்குறேன், உன்னை எங்கேயோ கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுறாரு. அப்போ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் சர்வசாதாரணம் தானே. ஒரு ஃப்ரீ செக்ஸ் பேசக்கூடிய ஒரு நாடு. இந்த டைவர்ஸ் இதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது. நீங்கள் பிடிக்கலைன்னா டைவர்ஸ் பண்ணிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம், இல்லை லிவிங் டுகெதர், டேட்டிங் போகிறது, இப்படிலாம் நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு நாடு. ஆனால் அந்த நாட்டில் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க வந்து ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்றத வச்சுருக்கிறாங்க. இப்போ ட்ரம்ப் வந்து எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் வந்து வந்தது வந்து விவாத பொருளாக மாறுதா இல்லையா? ட்ரம்பை கேள்வி கேட்குறாங்களா இல்லையா? அப்போ பில் கிளின்டனை எதிர்த்து வந்து அங்கே பாராளுமன்ற கமிட்டி போட்டு வந்து விசாரிக்கிறாங்க. அந்த கேள்வியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அது இப்போ நம்ம இதில் சொல்ல முடியாது. அந்த மாதிரியான கேள்வி கேட்டு அதெல்லாம் நீ செஞ்சியா? என்ன ஏது? அப்படி அப்புறம் அதன் முடிவில் வந்து அவர் தப்பிச்சு போனாலும், அவர் செஞ்சார் அப்படின்றது உலகத்துக்கு வந்து அறிஞ்சு போச்சு. அப்போ ஒரு மேற்கத்திய நாட்டு தலைவர்களே அப்படி பொது வாழ்க்கையில் வந்து அப்படி இருக்கும்போது, அவர்கள் விசாரிக்கப்படும்போது, அது இந்தியா போன்ற பின்தங்கிய நாடுகளில் வந்து என்ன வேணால் செஞ்சுக்கலாம் அப்படின்ற முறையில் இருக்கிறது வந்து சரியா? அப்போ ஒரு தலைவர் வந்து முன்னுதாரணமாக இருக்கணும். இப்போ இது வந்தது பிறகு இன்னும் விஜய் வாயை திறக்கல பாருங்க. நீங்கள் சொல்லணும்ல, நீங்கள் ஒரு அறிக்கை விடணும்ல. அப்படி அறிக்கை விடாமல் அமைதியாக இருப்பதன் மூலம் என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால், நீங்கள் குற்றத்தை ஒப்புக்கொண்டு விட்டீர்கள். இது ஏன் நீங்கள் பதில் சொல்லலை? இது எதுட்டே உங்கள்கிட்ட நியாயமான பதில் அடுத்த இல்ல. மீட்டிங்ல வந்து என் மீது இப்பயே வேலூர்ல சொன்னாரு, என் மீது அவதூறு பரப்புனா அது தமிழ்நாட்டு மக்களின் மீது அவதூறு பரப்புன மாதிரி அப்படின்னு. ம். இப்ப அதே சொல்லுவார்ல. ம். இப்போ சங்கீதா என்ற பெண்ணுக்கு நேர்ந்த கொடுமையை வந்து ஒரு தமிழ்நாட்டுக்கு பெண்ணுக்கு நேர்ந்த கொடுமையாக அவங்களால சிந்திக்க முடியாதா? அப்போ உனக்கு வந்தால் ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி அப்படின்றது என்ன நியாயம்? அப்போ நீ மற்ற பெண்களை பற்றிலாம் நீ வந்து பேசுகிற, பாதுகாப்பு இல்லைன்ற, தமிழ்நாடு அப்படி இருக்குது இப்படி இருக்குது, எல்லாம் தனிப்பட்ட சம்பவங்களை வைத்துக்கொண்டு தமிழ்நாடே ஏதோ வந்து இங்கே ஒரு பெரிய ஆபத்தில் சிக்கியிருக்குது அப்படின்ற ஒரு நரேட்டிவ் வந்து செட் பண்ணி பேசிகிட்டு இருக்கிற. ஆனால் உன்னுடைய மனைவியை நீ எப்படி நடத்தின? என்ன மாதிரி நடத்தியிருக்கிற? அவங்க குற்றச்சாட்டுகளுக்கு உன்னுடைய பதில் வந்து என்ன? இது வந்து ஒரு பதில் சொல்ல மாட்டார். ஏன் பதில் சொல்ல மாட்டாருன்னா, ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்கினார். அதுக்கு வந்து என்ட்ரி டேக்ஸ் வந்து ஆர்டிஓ ஆஃபீஸில் வந்து கட்டணும். கட்ட முடியாதுன்னு சொல்லி கேஸ் போட்டார். நீதிபதி குற்றாரு. இந்த மாதிரி ஹீரோவாக நடிக்கிறவங்கலாம் வந்து உண்மையில் வந்து சமூக நீதியெல்லாம் திரையில் பேசிட்டு வெளியே வந்து ஃப்ராடாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. புலிப்படம் வருமானத்தை வந்து காட்ட மறந்து 1.5 கோடி ஃபைன் போடுறாங்க. அந்த ஃபைனை வந்து கட்டணும்னு உயர்நீதிமன்றம் தீர்ப்பே கொடுத்துருச்சு. அப்போ இதை பற்றியெல்லாம் விமர்சனங்கள் வந்தபோது இந்த தூய சக்தியினுடைய தலைவர் என்ன பேசினார்? ஆமாம், நான் பண்ணதை தப்பு, வருமானத்தை மறைச்சிட்டேன், பிளாக்கில் தான் பணத்தை வாங்கினேன், ஆடம்பர கார் வாங்கி நான் டேக்ஸ் கட்டாமல் இருந்தது தப்பு தான், இனிமேல் இந்த தப்புக்கள்லாம் செய்ய மாட்டேன். நீ யோக்கியனாக இருந்தால் நீ வேலூர் கூட்டத்தில் பேசியிருக்கணும்ல, அதுக்கு முன்னாடி அவ்வளோ மீடியாவில் வந்து வந்துச்சுல்ல. அப்போ இதை பற்றி அவங்கள்ட்டெல்லாம் கேட்டால், தாவேகா தலைவர்கள்ட்ட கேட்டால் கேஸ் வந்து கோர்ட்டில் இருக்குது, அதனால் பேச முடியாது, இப்படி தான் சப்பக்கட்டு கட்டுறாங்களே தவிர இவர்கள் வந்து எந்த கேள்விக்கும் வந்து பதில் சொல்லலை. அப்போ உன்னுடைய சொந்த வாழ்க்கையிலே நீ ஊழலுக்கு வந்து செஞ்சுருக்கிற,
அடுத்தது வந்து நீங்கள் பிளாக் டிக்கெட்டு வைத்து தான் வந்து விஜய் ரசிகர் மன்றங்கள் வந்து வாழுது. ஒரு ஸ்க்ரீனில் வந்து படம் ரிலீஸ் ஆகும்போது 4 மணி காட்சி, 7 மணி காட்சி. இது 2லயுமே வந்து அவர்கள் வந்து ரூ. 2000, ரூ. 3000, ரூ. 5000 டிக்கெட் வச்சு விற்கிறாங்க. அது வந்து புசி ஆனந்த்லேருந்து கீழ்மட்ட நிர்வாகிகள் வரைக்கும் அந்த பணம் போகுது. தமிழ்நாடு முழுக்க அப்படி ஜெனரேட் ஆகக்கூடிய பணம் ஒரு 40, 50 கோடி. நான் குறைவா சொல்றேன். ஒரு 900 ஸ்க்ரீன் தமிழ்நாட்டில இருக்குன்னா, ஒரு படத்துக்கு வந்து இவங்க அடிக்கிற கொள்ள வந்து 40, 50 கோடி. இப்படியெல்லாம் இதை பற்றி என்னைக்காவது நீங்க பேசியிருக்கீங்களா? அப்ப இல்ல தன்னுடைய திரைத்துறையில வந்து பெப்சி தொழிலாளிகள் வந்து போராட்டம் நடத்துறாங்க. கூலி உயர்வு வேணும்னு சொல்லி போராட்டம் நடத்துறாங்க. நீ வந்து தமிழ்நாட்டில இன்னைக்கு வந்து பல அரசு அதிகாரிகள், நர்ஸு போராடுறாங்க, சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்கள் போராடுறாங்க. அப்படிலாம் அந்த போராட்ட லிஸ்ட் எல்லாம் படிக்கிறியே. என்றைக்காவது உன்னுடைய சினிமா திரை சார்ந்து தொழிலாளிகள் போராட்டத்துக்கு வாய தொறந்திருக்கிறியா? அப்ப விஜய் வந்து ஒரு அப்பட்டமான ஒரு சுயநலவாதி. அவரு அந்த சுயநலத்த வந்து அத தூக்கி பிடிக்கிறது என்னன்னா, அவருடைய கடவுள் என்ற இமேஜ். தன்னை கடவுள் மாரி நெனச்சுக்கிறாரு. அப்படி நெரிசல் விழுந்து அவன் 41 பேர் இறந்தது கூட, அவருடைய இதயத்தில வந்து ஒரு சின்ன சலசலப்பையோ, ஒரு சஞ்சலத்தையோ ஏற்படுத்தல. அந்த அளவு ஒரு இரும்பு மனம் கொண்ட ஒரு அரக்கர் போலத்தான் விஜய் வந்து இருக்கிறாரே தவிர, இவர்ட்ட நீதி இப்ப அ இதெல்லாம் நம்ம இப்படி வந்து இல்ல பேசுறோம். இந்த குற்றச்சாட்டு நெறைய சொல்லியிருக்காங்க இல்லையா? அத பத்தி யோசிக்காம, உடனே ஒண்ணு சொல்றாங்கல்ல. இது தேர்தல் டைமு, பெண்களுக்கான வாக்குகள் வந்து விஜய் பக்கம் போகிற டைமு, பெண்களுடைய ஆதரவு விஜய்க்கு இருக்கு. அத மையப்படுத்தி திமுக இப்படி பண்ணிட்டாங்க. சங்கீதா வச்சு ஒரு கேம் பண்றாங்க. சரி, இப்ப திமுக இது பண்ணியிருக்குதுல்ல, நீங்க சங்கீதாவோட அன்பாக, மரியாதையா நடந்துகிட்டு, அந்த நடிகைய தொடர்ப கட் பண்ணிட்டு, அப்படி வாழ்ந்திருக்க வேண்டியது தானே? அப்படி அந்த நடவடிக்கைய முறியடிச்சிருக்கலாம்ல. திமுகவினுடைய நடவடிக்கை அப்படி நீக்கியிருக்கலாம்ல. அப்படி ஏன் செய்ய முடியல? அப்ப நீ என்ன நினைக்கிறையோ, எப்படி வாழணும்னு நினைக்கிறையோ, அப்படி வந்து வாழ்ற. அதற்காக உனது குடும்பத்தை தண்டிப்பதற்கு கூட நீ தயாரா இருக்கிற. அதனால தான் நீ அத வந்து செய்ய முடியல. அப்ப இதில திமுக சதி செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. இப்ப சங்கீதா வந்து லண்டன்ல வந்து ஒரு ஈழ பின்னணி கொண்ட ஒரு வசதியான குடும்பத்தை சேர்ந்தவங்க. ஒரு ரசிகையா அறிமுகம் ஆறாங்க. அவங்க வந்து அப்புறம் குடும்பத்தாரெல்லாம் பேசி, இந்து முறைப்படி, கிறிஸ்தவ முறைப்படி வந்து கல்யாணம் வந்து நடக்குது. அப்ப பொது வெளியில வந்து விஜயோட சுபாவம் இப்படி இருக்கும்போது, 41 பேர் இறந்ததுக்கு கூட மன்னிப்பு கேட்காத அந்த உள்ளம், தனது குடும்பத்தினரை, தனது குழந்தைகளை, தனது மனைவியை எப்படி நடத்தியிருக்குன்னு சொல்லி, இதிலிருந்து அத புரிஞ்சுக்கலாம். இதிலிருந்து அத நீங்க வந்து புரிஞ்சுக்கலாம். 2வது அவர வந்து யாரும் நேரடியா தொடர்பு கொள்ள முடியாது, பார்க்க முடியாது. மாசத்துக்கு ஒருக்க தான் வந்து வெளிய வராரு. நீங்க அவரு கூட அந்த கட்சியில அதிமுகல இடம் கிடைக்காத இந்த சில்லறைகள்லாம் போய் சேருதே. அந்த ஃபோட்டோலாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு தூக்கம் கலைஞ்ச முகத்தோட தான் விஜய் இருக்கிறாரு. ஃப்ரெஷ்ஷா எல்லாம் குளிச்சுட்டு வந்து எல்லாம் ரெடியா அடுத்த வேலைக்கு போணும் அப்படின்ற ஒரு இது வந்து இல்ல. அதனால அவர் சாயங்காலம் 6 மணிக்கு மேலயும் பார்க்க முடியாது, காலையிலயும் பார்க்க முடியாது. மாசத்துல 29 நாள் அவர நீங்க பார்க்க முடியாது. இப்படிப்பட்டவரு தன்னுடைய குடும்பத்த வந்து எப்படி நடத்தியிருப்பாரு? அப்ப அவருடைய சினிமா இமேஜ் இதெல்லாம் சேர்ந்து வந்து அவருடைய சூப்பர் ஈகோ வந்து ஒரு என்ன சொல்றது? ஒரு கட்டுக்கு அடங்காம வந்து இருக்குது. அதனால அவர்ட்ட வந்து நீங்க ஒரு நியாயம் பேசி எதையும் அவர் வாயிலருந்து வரவழைக்க முடியாது. அந்த தன்மைய வந்து தன்னுடைய தொண்டர்கள், ரசிகர்களுக்கும் அவர் வந்து கடத்துறாரு. அதாவது கடவுளுக்கு வந்து கேள்விக்கு அப்பாற்பட்டவர். இப்ப சிவனுக்கும், பார்வதிக்கும் சண்டை வந்துச்சு இல்லையா? அது மாரி. அந்த மாரி கடவுள் வந்து அவர 2வது ஒரு ஆணு. ஒரு ஆண் வந்து அப்படி இருக்கலாம், அப்படி வாழ்ந்துக்கலாம், பிடிச்ச பெண்ணோட வாழ்ந்துக்கலாம். அதெல்லாம் என்ன பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இப்ப விஜய் ரசிகர்கள் தங்கள் குடும்பத்தில தங்கள் குடும்ப பெண்களை, அந்த பெண்களின் கணவர்கள் இது போல வந்து கொடுமைப்படுத்தினா, இது வந்து விஜய் அண்ணாவே இப்படிதான் பண்ணியிருக்கிறாரு. அதனால எங்க வீட்டு பெண்கள வந்து நீங்க கொடுமைப்படுத்திக்கப்பான்னு விட்டுருவாங்களா? விடுவாங்களா? அப்ப அவங்க அவங்க ஆதரவு நிலைப்பாடு எடுத்த பிறகு என்ன சொல்றாங்கன்னா, ம், 2021லேருந்து நீங்க வந்து பிரச்சனைய ஃபேஸ் பண்றீங்க. ம், நீங்க ஒரு 5 வருஷம் பிரச்சனைய ஃபேஸ் பண்ணிட்டீங்க. ம், இன்னும் 2 மாசம் பொறுத்திருக்கலாமே. ம். எதுக்கு இப்ப வந்து கம்ப்ளைண்ட்ட வந்து அப்ப ஃபைல் பண்றீங்க? சங்கீதா வந்து சங்கீதாவின் துன்பம் வந்து இவர்களை அசைக்கவில்லை. அது வந்து இவங்க மனசுக்குள்ள போய் ஒரு வலிய ஏற்படுத்தல. நம்ம தலைவரோட மனைவி இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்களேன்னு அது வந்து ஏற்படுத்தல. மாறாக, இதனால விஜயனோட பேர் வந்து டேமேஜ் ஆகுதே! அப்டின்னா இவங்க எவ்வளவு பெரிய அயோக்கியர்களாக இருப்பாங்க. இந்த கூட்டம் நாளைக்கு தமிழகத்துக்கு ஆட்சிக்கு வந்தால் அது தமிழ்நாடு எப்படி இருக்கும்? அதாவது நீங்க வந்து தமிழ்நாட்ல வந்து ஒரு 2 போக்குகள் இருக்குங்க. ஒண்ணு வந்து ஒரு சித்தாந்த ரீதியாக, அரசியல் ரீதியாக பேசக்கூடிய கட்சிகள். இன்னொன்னு வந்து சித்தாந்தத்தை பேசாமல் தனிநபர் துதியை பேசக்கூடிய ஒரு போக்கு.
சித்தாந்தத்தை பேசக்கூடியதாக பெரியார், அண்ணா, திமுக, கம்யூனிஸ்டுகள், விசிக இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. சித்தாந்தத்தை பேசாத தலைமுறை அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தா எம்ஜிஆர், ஜெயலலிதா வாராங்க. அதில் வந்து உச்சகட்டமாக விஜய் இருக்கார். அப்போ விஜய்கிட்ட வந்து நீங்கள் எந்த கொள்கையை எதை பற்றி நீங்கள் ஒரு டயலாக் வந்து நீங்கள் வைத்துக்கொள்ள முடியாது. அவர் வந்து இப்போ தீய சக்தின்னு திமுக சொல்கிறாரே தவிர இது என்ன ஆட்சி, இந்த ஆட்சியில் என்ன நல்லது கெட்டது நடந்திருக்குது, அதை எப்படி சரி செய்ய போகிறோம், நாங்கள் என்ன புதுசாக கொடுக்க போகிறோம், இப்படி எதை பற்றியும் பேசாமல் ஒரு மேலோட்டமாக திமுகவை பற்றி ஒரு வெறுப்புணர்வை வந்து உருவாக்குறது இருக்கு இல்லையா, அதை மட்டும் தனது ரசிகர்களுக்கு வந்து கடத்தி வச்சிருக்கிறாரே தவிர ஒரு பாசிட்டிவாக நேர்மறையில் நான் என்ன செய்ய போகிறேன் அது வந்து பேசலை. இப்போ கரூர் துயர சம்பவம் நடந்த பொழுது வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து என்ன சொல்கிறாரு, எந்த தலைவரும் தன்னுடைய தொண்டர்கள் சாகணும்னு வந்து விரும்ப மாட்டாங்க, அதனால் எதிர்காலத்தில் இது எப்படி தடுக்கிறதுன்றதை பற்றி நம்ம யோசிப்போமே தவிர இதில் ஒருத்தர் குற்றம் சாட்ட வேண்டாம் அப்படின்னு பெருந்தன்மையாக சொல்கிறாரு. என்னுடைய கருத்தெல்லாம் அப்போவே எஃப்ஐஆரில் விஜய் சேர்த்துருக்கணும். அப்படியே ஒரு டீசெண்டான பொலிட்டிக்ஸ் வந்து அவர் செய்கிறாரு. ஆனால் இவர் வேலூர் கூட்டத்தில் என்ன சொல்கிறாரு, என் மேலே எப்படி பழிய போட்டீங்க அப்படின்னு. அப்போ இது எதை காட்டுகிறது அப்படின்னு சொன்னால், எத்தனை பேர் தனக்காக செத்தாலும் சரி, சித்திரவதை அடைஞ்சாலும் சரி, அது விஜய்க்கு அதை பற்றி கவலை இல்லை. அவருடைய ஒரே கனவு முதலமைச்சர் நாற்காலி. தான் வந்து 2026 தேர்தலில் முதலமைச்சராக வந்து உட்காரணும். அந்த உட்கார்றதுக்காக என்ன நடந்தாலும் நடக்கட்டும், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படின்ற அந்த ஒற்றை வெறியில் வந்து இருக்கிறாரு. அந்த வெறியை தனது ரசிகர்களுக்கும் வந்து கடத்தி வச்சிருக்கிறாரு. இந்த ரசிகர்கள் எல்லாருமே இவருடைய சினிமாவை பார்த்து வளர்ந்து வந்தவர்கள். இவர் சினிமாவில் வந்து சரக்கு அடிப்பார், டான்ஸ் ஆடுவார், பொண்ணுங்களை வந்து கிண்டல் பண்ணி பேசுவார். இப்படி தான் வளர்ந்துருக்கிறாரே தவிர ஒரு விஜயகாந்த் படங்கள் போலவோ, எம்ஜிஆர் படங்கள் போலவோ, ஒரு ஏழைகளின் தோழன், ஏழைகளுக்காக போராடக்கூடியவர், மீனவ நண்பன், ரிக்ஷாக்காரன், இந்த மாதிரியான ஒரு பிம்பத்தை வந்து அவர் கட்டியமைக்கல. அப்போ இதை பார்க்கக்கூடிய ரசிகர்கள் வந்து அந்த சினிமாவிலிருந்தும் எந்த வேல்யூ சிஸ்டத்தையும் அவங்க வந்து எடுத்துக்கல. இவருடைய தாவேக்கா என்ற அரசியல் கட்சியிலிருந்து எந்த வேல்யூ சிஸ்டமும் எடுத்துக்கல. அவங்க இப்போ பல வீடியோக்களில் அவங்கள்ட்ட போய் அவன் கொள்கை என்னன்னு கேட்டால் தளபதின்றான். அவனுடைய அந்த கொள்கை தலைவர்களை கேட்டால் அது தளபதின்றான். தமிழ்நாட்டில் எத்தனை சீட்டு ஜெயிப்பீங்கன்னா அது எப்படி ஒரு 300 சீட்டு ஜெயிப்போம் அப்படின்றான். அல்லது வந்து பிரதம மந்திரி ஆயிடுவார் அடுத்த தேர்தலில் இப்படின்னு சொல்கிறான். அப்போ எதையும் பற்றியுமே வந்து தெரியாது. அப்போ ஆக்சுவலாக தமிழ்நாட்டினுடைய ஒரு பின்தங்கிய ஒரு பிரிவினருடைய பிரதிநிதியாகத்தான் விஜய் இருக்கிறாரே தவிர ஒரு முன்னேறிய ஒரு பிரிவினரின் பிரதிநிதியாக அவர் வந்து இல்லை. அதனால இது நம்முடைய முன்னேற்றத்தை வந்து பின்னுக்கும் இழுக்கின்ற ஒரு சக்தியாக தான் விஜய் இருக்கிறாரு. இதுலேருந்தே ஒரு கேள்வி வரும். ஒரு பக்கம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நம்பர் 1 மாநிலமாக இருக்கிறோம். ஜிடிபியில் அதிக குரோத் நம்ம இருக்கிறோம். இளைஞர்கள் அதிக படித்த இளைஞர்கள் இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாகவும் இருக்கு. லிட்ரசி ரேட் அதிகமாக இருக்கு. அப்படிலாம் ஒரு பக்கம் சொல்றோம். ஆனால் இன்னொரு பக்கம் யாரு நான் செத்தாலுமே பரவால்ல, விஜய் பார்த்துட்டு செத்து போனா நான் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும். இல்ல வந்து 41 பேர் உயிரிழந்ததுக்கு கவர்ன்மெண்ட் பொறுப்பேத்தாலும், ஆனால் விஜயினுடைய தார்மீக பொறுப்பு என்னவாக இருக்கு? விஜய் காரணமே கிடையாது. திமுக தான் ஆள் அனுப்பி கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும். இன்னைக்கு சங்கீதாவினுடைய பிரச்சனை வெளில வந்த பிறகு, நாங்க தங்கச்சியா இருப்போம், அக்காவா இருப்போம், என் பொண்டாட்டியா கூட இருப்போம். அத பத்திலாம் நீங்க கவலைப்பட வேண்டியதில்ல. விஜய் தான் வரணும் அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும். இந்த மனநிலைகள நம்ம எப்படி எடுத்துக்கிறது? அதுவும் தமிழ்நாட்டுல இருந்து இளைஞர்கள் அத பேசுகிற போது நம்ம எப்படி பார்க்கிறது? இது வந்து சமூக வலைத்தளங்களின் காலம். வேற வகையில் சொல்லப்போனால் இன்டர்நெட்டு, சோஷியல் நெட்வொர்க்கிங் இது வந்து உச்சத்தில் இருக்கக்கூடிய காலம். சோஷியல் மீடியா கன்சம்ஷன்றது இந்த பிரிவினர்கிட்ட அதிகமாக இருக்குது. யார்கிட்ட? விஜய் ரசிகர்கள்ட்ட. இவங்க உங்களை மாதிரி யூடியூப் சேனல் நடத்துகிற பொலிட்டிக்கல் டிபேட்ஸ் பார்க்குறாங்களா, அரசியல் செய்திகளை பார்க்குறாங்களா அப்படின்னா எதுவும் இல்லை. இன்ஸ்டாகிராமில் வந்து இருக்கிறாங்க. யூடியூப்பை விட இன்ஸ்டாகிராமில் தான் அதிகம் இருக்கிறாங்க. யூடியூப்பில் கூட ஷார்ட்ஸு, அங்கே வந்து ரீல்ஸு. அதில் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறது, அந்த டிக்டாக் மாதிரி வந்து டப்பிங் கொடுக்கறது, இதை வந்து செய்கிறாங்க. இதில் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படின்ற முறையில் வராங்க. இதுதான் அவங்களுடைய உலகமே தவிர அவங்கள்ட்ட வந்து அரசியல், பகுத்தறிவு, சிந்தனை, முற்போக்கு, இடதுசாரி இது எதுவும் அவங்களுக்கு வந்து தெரியாது. அப்போ இந்த சோஷியல் மீடியா கன்சம்ஷன் வந்து அதிகமாக அவர்கள் சிந்திப்பது அவங்க மூளை வந்து என்ன ஒவ்வொரு நாளைக்கு வந்து 1 மில்லிகிராம் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும். அப்படி வந்து மாறும். அப்போ அந்த இன்ஸ்டாகிராமினுடைய ஃபார்மெட்டுக்கு பேட்டர்னுக்கு வந்து விஜயினுடைய அரசியல் வந்து கச்சிதமாக பொருந்துது. அவர் 10 நிமிஷம் பேசுகிறாரு,
10 நிமிஷம்ன்றது ஒரு 10 ஷார்ட்ஸுக்கு நிகர். அவர் போடுற பாட்டா இருக்கட்டும், அல்லது வந்து அவர் பேசுகிற பஞ்சு டயலாக்கா இருக்கட்டும், தூய சக்தி, தீய சக்தி, இந்த மாதிரி பஞ்சு டயலாக் பேசுகிறாரு. இதெல்லாம் ஒரு நிமிஷ ரீல்ஸில் கச்சிதமாக இதுதான் அவங்களுக்கு போய் சேருது. இதை தான் திரும்ப திரும்ப பார்க்குறாங்க. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம், நம்ம அரசியல் பேசுகிறோம், நம்ம யூடியூப்லாம் பார்க்குறதுன்றதுனால உலகமே அரசியல் தான் பேசிக்கிட்டு இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். அது உண்மை இல்லை. இன்றைய காலத்தினுடைய அறிவியல் தொழில்நுட்பத்தினுடைய ஒரு இருண்ட பக்கம் இருக்கு இல்லையா, அந்த இருண்ட பக்கத்தினுடைய பிரதிநிதியாகத்தான் விஜயும் தாவேகாவும் வந்து இருக்கிறாங்க. இது ஆக்கப்பூர்வமாக நீங்கள் பயன்படுத்திக்கிறது நிறைய இருக்குது. இப்போ கேமராமேன் இருக்கிறாரு, அந்த காலத்துலலாம் நீங்கள் கல்யாண வீடியோ எடுக்கிற கேமராமேன்ட்ட போய் கேட்டிங்கன்னா ஃபோட்டோஷாப்பில் ஒரு டூலில் வந்து எப்படி பயன்படுத்துறதுன்னு 1 மாதத்துல சொல்லி கொடுப்பாரு. இன்றைக்கி நீங்கள் யூடியூப்பில் அதை பார்த்து நீங்கள் வந்து கற்றுக்கலாம். விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும், நல்ல சினிமாவை பற்றி தெரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும், நல்ல அரசியல் உரைகளை பேசுகிறதா இருக்கட்டும், இல்லை வரலாறை பற்றி தெரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும், அதிலெல்லாம் இருக்குது. ஆனால் அந்த உலகத்தை விட சினிமா, சினிமா மோகம், சினிமா கிசுகிசுக்கள் இதை பார்க்கக்கூடியவர்கள் தான் அதிகம். அப்படிப்பட்ட பிரிவினருடைய பிரதிநிதியாக தான் இவர் வந்து வாரார். அதனால் இது ஒரு இன்ஸ்டாகிராம் பார்ட்டி. அந்த பார்ட்டிக்கு பொருத்தமாக வந்து அவர் அரசியல் பேசுகிறாரு, செய்கிறாரு. அவங்களும் அப்படி வந்து ரியாக்ட் பண்ணுறாங்க. அதனால் ஆனால் இது வந்து இப்போ சிறுபான்மை தான். தமிழ்நாட்டுடைய பெரும்பான்மை அப்படி வந்து இல்லை. ஆனால் இந்த சிறுபான்மை இளைஞர்களாக இருக்கிறதுனால தமிழ்நாடே அப்படி தெரிவது போல ஒரு தோற்றத்தை வந்து காட்டுதே தவிர, இதுவும் கடந்து போகின்ற மாதிரி இந்த ட்ரெண்டும் வந்து ஒரு சுற்றுக்கு போய் வந்து முடிவுக்கு வரும். அநேகமாக அது அடுத்த எலெக்ஷன் வந்து முடிஞ்சிரும்னு தான் நான் நினைக்கிறேன். நன்றி. நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.